மகா பெரியவா சரணம். தவம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. அது கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய மக்களால் செய்ய முடியுமா அப்படின்னு நமக்கு இன்னும் ஒரு கேள்வியாகத்தான் இருந்திருக்கு. ஏன்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளில் பற்று, பந்தம், பாசம் இதையெல்லாம் விட்டுட்டு எளிமையாக வாழ்ந்தாங்க. அதனால் எளிமையாக வாழ்ந்ததால் அவைகளை விட்டு விட்டு அவர்களால் எளிதாக வர முடிந்தது. அதுவும் இல்லாமல் அந்த இறைவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. அது ஒன்றுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஆதாரம் அப்படி இருந்ததுனால அந்த இறைவனை அடைய என்ன வழிகள் அப்படின்னா தேடினாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நமக்கு என்ன பிரதானம் அப்படின்னா பணம் அப்படிங்கிறது ஒண்ணுதான் பிரதானம். அப்ப அதை அடைவதற்கு என்ன வழிகள் அப்படிங்கறத நம்ம அதிகமா யோசிக்கிறோம். இறைவனை பற்றியும் யோசிக்கிறோம். இருந்தாலும் அதிகமாக யோசிப்பது என்னன்னா பணம். அப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்மால் தவம் செய்வது சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். எப்படி அப்படின்னா நம்ம சரீரத்தால் நம்ம எதுவுமே பண்ண வேணாங்க. இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இதை செய்யணும், அது செய்யணும். நம்ம தினமும் பேசுகிறோம் இல்லையா, அந்த பேச்சின் மூலமாக, வாக்கின் மூலமாக தவம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி செய்வது அப்படின்னா ரொம்ப எளிமையான வழி, எல்லாருமே பின்பற்றக்கூடிய வழி. ரொம்ப கடினம்ங்கிறது கிடையவே கிடையாதுங்க. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். முதலாவது என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்தவங்களை துன்புறுத்தாமல் பேச வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இது ஹிம்சைக்கு ஒப்பானதுங்க. எப்படி ஒரு உயிரை நாம் கொன்று வதைத்து அதை துன்புறுத்துகிறோமா, அதே போலத்தான் நாம் பேசக்கூடிய கடும் சொற்களும் எதிரே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை, அந்த உயிரை என்ன பண்ணுனா எவ்வளவு தூரம் துன்புறுத்த முடியுமோ அப்படி துன்புறுத்துது. அப்ப ஹிம்சைக்கு சமமாக அது ஆகுதா? அப்ப அதையும் நம்ம விட்டுறணும். அடுத்தது உண்மையை பேசுதல். இந்த உண்மையை பேசுறது எப்படி அப்படின்னா சொல்றோம் இல்லையா, தவம் செய்யும் பொழுது என்னென்னமோ துன்பங்கள் எல்லாம் வருமா, அதையெல்லாம் தாண்டி தான் அவங்க தவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். எவ்வளவோ இடர்கள் வருமா, விலங்குகளால் வரலாம், மனிதர்களாக வரலாம், தேவர்களால் வரலாம், யார் மூலமாக வரலாம். அது போல தாங்க உண்மையை பேசினா ரொம்ப ஈஸியாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு நாள் உண்மையை பேசி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சா அன்னைக்கு தான் அதிகமாக நம்ம போய் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அப்பொழுதும் நாம் தடுமாறாமல் இன்று நான் உண்மையே பேசுவேன் அப்படின்னு ஒரு விரதம் மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது பிரியமாக பேசுதல். இது எப்படி அப்படின்னா எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடிய பண்பு இருந்தால் இந்த பிரியமாக பேசுதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். அப்ப இந்த குணம் இருந்துச்சுன்னா அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா பார்க்கும் பொருளில் எல்லாம் அந்த பிரம்மத்தை பார்க்க முடியும். சொல்லும் இல்லையா, அம்பிகை, பெருமாள், ஈஸ்வரன் எந்த தெய்வமாக நாம் எடுத்தாலும் சரி அனைத்தும் ஒரே பரம்பொருள் தான். அது அனைத்துள்ளும் வியாபித்து இருக்கிறது. இதுதான் உண்மையிலே கிடைக்கக்கூடிய ஞானம். இந்த ஞானம் பெற்றுவிட்டால் நாம் இப்பொழுது இருக்கும் பொழுதே மோட்சத்தை அடையக்கூடிய அந்த நிலையை அடைந்து விடுவோம். அடுத்தது நன்மை பயக்கும் சொற்களை பேசுதல். இது ரொம்ப முக்கியம். நம்ம முதல்ல சொன்ன துன்புறுத்தாம பேசுறது, அடுத்து பிரியமா பேசிட்டோம். அந்த பிரியமா பேசினாலும் எவ்வளவு தூரம் அவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய சொற்களை பேசி இருக்கிறோம். பிரியமா பேசுறேன்னு ஒண்ணுக்குமே உதவாம அவங்க செய்யக்கூடிய தவறுகளையும் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு பிரியமா பேசுறது அது தப்பு கிடையாதா? அப்ப நன்மை பயக்கக்கூடிய சொற்கள் இப்படி இருந்தா நல்லது அப்படின்னு. அடுத்தது அருள் நூல்களை ஓதுதல். இதுதாங்க ரொம்ப முக்கியம். இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மிடம் இருக்கக்கூடிய எத்தனையோ நூல்கள், திருவாசகம், தேவாரம், அடுத்தது புராணங்கள், 18 புராணங்கள், மகாபாரதம், ராமாயணம், இதையெல்லாம் நம்ம படிச்சு முடிக்கிறதுக்கே இந்த மனித பிறவி பத்தாதுங்க. அப்படிப்பட்ட இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கு. அப்ப இதை போற நம்ம செய்யறோம். அப்ப இது எல்லாமே எதனால் அங்க செய்யறோம்? நம்முடைய நாக்கு அப்படிங்கிற ஒண்ணு இருப்பதால் தான் இத்தனையும் செய்யறோம். அதனால இது எதனால் செய்யக்கூடிய தவம் அப்படின்னா நாக்கினால் செய்யக்கூடிய தவம். பார்த்தீங்களா, ஒன்றுமே கஷ்டமே இல்லாமல் இருந்த இடத்துல இருந்தே நம்ம அழகாக செய்ய முடியும். இதுவும் ஒரு வகையில் தவம். ஆனால் இதுதான் உண்மையான தவம், நம்மை ஞானத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய தவம். மகா பெரியவா சரணம்.